காட். பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2024 வருடத்தின் இறுதி நாட்களில் நாம் வந்துவிட்டோம். இந்த 2 நாள் தான் இருக்கிறது. நாளைக்கு இரவு முடிந்தது. நாம் ஒரு 2025 என புதிய வருடத்திற்குள் கடந்து போக இருக்கிறோம். இந்த நாட்கள்ல நமக்குள்ளே பலவிதமான கேள்விகள். இந்த வருடம் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரே, ஏன் இன்னும் நிறைவேறவில்லை, நான் இன்னும் குறைவுள்ளவளாகவே இருக்கிறேனே என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக வேத வசனம் சொல்லுகிறது. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. அப்படியானால் இந்த 2 நாட்களிலும் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து, ஆண்டவரே, இந்த வருடம் இவ்வளவு வாக்குத்தத்தங்களை நான் பெற்றேனே, இது நிறைவேறாதபடிக்கு இன்னும் குறைவுள்ளவளா, இன்னும் என் ஆத்துமாவிலே ஒரு பலவீனத்தோடு வனாந்தரமாய் நான் காணப்படுகிறேனே, என்னை உயிர்ப்பேன் என்று காத்திருக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இப்படியாக காத்திருந்த ஒரு ராஜாவை குறித்து பார்ப்போம். 2 ராஜாக்கள் எழுதினதான தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதாவது இதிலே யோசியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் 8 வயதிலே ராஜாவாகி 31 வருடங்கள் எருசலேமிலே அரசாண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 19ஆம் வசனத்திலே வேற வசனம் சொல்லுகிறது, நான் இந்த ஸ்தலத்திற்கும் இதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாலும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இலகி, நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. யோசியா ராஜா காலங்களிலே தேவ கோபாக்கினை, தேவனுடைய பொல்லாப்பு தேசத்துக்கு வருவதற்கு ஏதுவான காரியங்கள் இருந்தபடியினாலே ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வந்தது. ஆதலால் இந்த யோசியா ராஜா செய்த காரியம், தன்னை தாழ்த்தினான், இலகி தன் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பினான் என்று சொல்லி இந்த யோசியா ராஜா தவறு செய்யவில்லை. அவருக்கு முன்பாக வாழ்ந்த பிதாக்கள், அதாவது முன்னோர்கள் செய்த பாவ சாபங்களினாலே எருசலேம் தேவாலயம் பிடிபட்டு ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு தேசத்திலே பாலும் சாபமுமான நிலைமை. ஒருவேளை நீங்கள் செய்யாதபடிக்கு உங்கள் முன்னோர்கள் அல்லது உங்கள் பிதாக்கள், பெற்றோர்கள் என பல பாவ சாபத்தினாலே நீங்கள் அந்த பொல்லாப்பை உங்கள் வாழ்விலே அதை ஒவ்வொரு நாளும் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இந்த யோசியா ராஜாவை போல அவர் சமூகத்திலே தாழ்த்தி அழுது ஆண்டவரே என்று விழுந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் உங்களுக்கு நேராக திருப்பப்படும். அவர் ஆமென் உங்க வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றுவா. வருகிற 2025ஆம் வருடம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். ஏனென்றால் வேதத்திலே வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவங்கள் சாபங்கள் எதுவாய் இருந்தாலும் இந்த ஒரு சில நாட்கள்ல ஒரு சில மணி நேரங்கள் அவர் பாதத்திலே அமர்ந்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாக அந்த 2025 வருஷத்துக்குள்ள ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றி மறுரூபமாக்கி குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்விலே, ஊழிய பாதையிலே, கையின் பிரயாசத்திலே என்ன நன்மை செய்யணுமோ அதை கர்த்தர் நேர்த்தியாக நன்மையாக செய்து முடிப்பா. தேவனுக்கு லேசான காரியம். நாம் இந்த நேரத்திலும் கூட ஜெபத்தோடு அந்த செய்தியை முடிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க எங்களை மிகவும் நேசிக்கிறீங்க தகப்பனே. ஹல்லேலூயா அப்பா. நீங்க பேசின வார்த்தைக்காக நன்றி. இந்த நாளில் யார் யார் இந்த செய்தியை கேட்டு அப்பா தங்களை அப்பா உமக்கு நேராக ஆமென் ஒப்பு கொடுக்கிறார்களோ கர்த்தர் மனம் இறங்குங்க. யோசியா ராஜாவுக்கு இறங்கினீரே அப்பா, செய்வேன் என்ற பொல்லாப்பை செய்யாதபடிக்கு மனம் இறங்கின தேவன் இப்பொழுதே மனம் இறங்கி எல்லா பாவ சாபங்களை நீக்கி வருகிற வருட ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளை நடத்தி செல்லுங்க. எல்லா குறைவுகளை நிறைவாக்குங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.